இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம், போராடித்தான் கடவுளின் ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஏன் என்றால், இயேசு உங்களுக்கும் எனக்கும் இரட்சிப்பை எளிமையாக கொடுக்கவில்லை. அவரும் தான் வாழ்ந்த காலத்திலே போராடித்தான் உங்களுக்கும் எனக்கும் இரட்சிப்பை கொடுத்தார். இரட்சிப்பு என்பது உங்களுக்கும் எனக்கும் எளிதாக கிடைக்கவில்லை. எனக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே, சகோதரியே, எனவே நீங்க வாழ்க்கையில போராடிட்டு இருக்கீங்கன்னா கவலைப்படாதீங்க. இயேசுவும் உங்களை போன்று போராடினார். ஒரு வாலிபன் தன்னுடைய இலக்கை, வெற்றியை அடைய போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய மலைகளை தாண்டி சென்று கொண்டிருந்தான். திடீரென்று அவன் இருக்கும் இடத்திற்கும் மற்ற ஒரு பாறைக்கும் இடையே ஒரு 3.5 அடி பள்ளத்தாக்கு இருந்தது. அவன் வெற்றி அவன் கண் முன்னால் தெரிகிறது. என்ன செய்வது என்று தெரியாமல் அவன் திகைத்து நின்ற நேரத்திலே முழங்கால் படியிட்டு அருள்நாதர் இயேசுவை நோக்கி ஜெபித்தான். போராடி நீங்க ஜெயிச்சீங்களே ஆண்டவரே, நான் எப்படியாவது போராடி ஜெயிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது இயேசு அவனை சற்று பின்னோக்கி ஓடிப்போய் தாண்டி விடு என்று அவன் இதயத்திலே பேசினார். அந்த இதயத்திலே ஆண்டவர் பேசுகிறதை அவன் காதால் கேட்க முடிந்த காரணத்தினாலே அவன் முன்னேற, வெற்றி அடைய சற்று பின்னோக்கி சென்று ஓடி அந்த 3.5 அடியை தாண்டி குதித்த பொழுது சற்று வலி இருந்தது, வேதனை இருந்தது. மகிழ்ந்து களி கூறினான். 3 விசை என் தேவன் கீழே விழுந்து எழுந்தார் அல்லவா, நான் விழுந்தால் எழுந்திருக்க மாட்டேனா என்று தன் வெற்றி பயணத்தை தொடர்ந்து வெற்றி கனியை பறித்தான். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது யாக்கோபு, ஜேக்கப் விடியற் காலையிலே ஒரு மனிதனோடு போராடினான் என்று வேதம் சொல்லுகிறார். அவன் போராட்டம் எப்படி என்றால், சாதாரண மனிதரோடு அல்ல, ஏஞ்சல், வான தூதரோடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே 32ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, the stranger who wrestles with Jacob is described as God என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனிதர் யார்? யாக்கோபோடு போராடினார் என்றால் அது தேவன் என்று ஆங்கில பைபிள்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இருந்தாலும் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விடுவதில்லை என்று சொல்லி அவன் போராடி ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்று ஆண்டவரின் 12 கோத்திரத்திலே ஒரு கோத்திரமாய் மாறினான். நீங்களும் நானும் கூட போராட்டத்தில் இருப்போமே, ஆனால் துவண்டு போய்விடாதீர்கள். ஆண்டவரோடு போராடின உங்கள் மூதாதையர், என் மூதாதையர் யாக்கோபா இருந்த காரணத்தினாலே உங்களுக்கு ஆண்டவர் போராட்டத்திலே
எனக்கு ஆண்டவர் போராட்டத்திலே சக்தியை கொடுப்பார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, ஃபைட் த குட் ஃபைட் ஆஃப் ஃபெய்த். நீங்கள் போராடும் பொழுது ஒரு நல்ல நம்பிக்கையிலே போராடுங்கள். அந்த வாலிபன் அந்த பள்ளத்தை தாண்டி குதிக்கும் பொழுது, நான் வெற்றி அடைவேன், என் இயேசு போராடி வெற்றி பெற்றார், நானும் வெற்றி அடைவேன் என்கின்ற நம்பிக்கையிலே இயேசுவை முன்மாதிரியாய் பார்த்து போராடி செய்தான். அப்படியாக நீங்களும் கூட போராடி கடவுளின் ஆசீர்வாதத்தை பெறுவேன் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமேயானால் உங்கள் நம்பிக்கை நிச்சயமாய் வீண் போகாது. வேத வசனமும் அப்படித்தான் சொல்லுகிறது. நீதிமொழிகள் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஸ்திரமாய் பலமாய் நம்புவீர்களேயானால் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஏனென்றால் இயேசு உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நீங்க நான் அவர் அறியாதிருக்கும் பொழுதே அவர் உங்களுக்கு எனக்கு என்று ஒரு பெயரை குறித்திருக்கிறார். எனவே உங்களை அறிந்த தேவன், உங்களை பெயர் சொல்லி உங்களுக்கு பெயர் சூட்டி மகிழ்ந்த தேவனை நீங்கள் ஆராதித்து வழிபட்டு, ஆண்டவரே நான் உம்மோடு போராடப் போகிறேன், எனக்கு சாத்தான் இப்பேற்பட்ட ஒரு துன்பத்தை கொடுத்திருக்கிறான், அதை கடந்து செல்ல நீர் எனக்கு துணையாயிரும் என்று ஆண்டவரோடு போராடுங்கள். ஆண்டவரை துணைக்கு அழைத்து பாருங்களேன். உங்கள் பிரச்சனை போராட்டம் மிகவும் லகுவாயிருக்கும். யாத்திராகம புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, நீ சும்மா இரு, உனக்காக நான் போராடுவேன். நீங்க ஆண்டவரை நம்பி அவரை முழுமையா ஏற்றுக்கொண்டு, அப்பா டாடி நீங்க என்னோடு இருங்க என்ன அவர்கிட்ட போராடுனீங்கன்னா அவர் உங்களுக்காக போராடுவார். உங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் உங்களோடு இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். ஆண்டவர் தாங்க உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். எத்தனையோ பேர் உலகத்தில் இருக்கும் பொழுது உங்களை என்னை கிறிஸ்தவனாக கிறிஸ்து அவளாக பெயர் சொல்லி அழைத்த தேவன். உலகத்தில் எத்தனையோ பேர் 100%, இந்தியாவில் 3% பேர் ஆண்டவரை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். தெரிந்தவர்கள் அநேகம், தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். நீங்களும் நானும் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நீங்க எப்படி இருக்கணும்னா, தைரியமா இருந்து உங்கள் காரியத்தை நடத்தி பாருங்களேன். கர்த்தர் உங்களுக்கு துணையாயிருப்பார். ஏனென்றால் நீங்கள் அழைத்தது தேவனை. நீங்கள் தேவனோடு ஜெபத்திலும் வேத வார்த்தையிலும் தினந்தோறும் தரிசிக்கிறீர்கள். யாக்கோபை போன்று நீங்களும் தேவ வசனத்தோடு போராடி பாருங்களேன். 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, நீங்கள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள். நீங்க எப்படி இருக்கன்னா, திடமனதாய் இருந்து காரியத்தை நடத்துங்கள். உத்தமனாய் இருக்கிறவருக்கு கடவுள் துணையாயிருக்கிறார். நீங்க உத்தமனாய் இருந்து
காரியங்களை நடத்தி பார்ப்பீர்களே, ஆனால் கடவுள் உங்களுக்கும் எனக்கும் துணையாயிருப்பார். அப்படி கடவுள் உங்களுக்கும் எனக்கும் துணையாயிருப்பாரேயானால் உங்கள் சமாதானம் என் சமாதானம் நதியை போன்று இருக்கும். உங்கள் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போன்று இருக்கும். எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 48ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது: உன் சமாதானம் நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலவும் இருக்கும். கடல் ஆழமானது, உன் சமாதானம் ஆழமாயிருக்கும். கடலின் அலைகள் ஓய்வதில்லை, அப்படியே உன் நீதியும் ஓயாமல் இருக்கும் என்று தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். எனவே எனக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே, சகோதரியே, என்று பிரவீனா என்கிற ஒரு சகோதரி எனக்கு ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பினார். இந்த ஜெப நேரத்தில் நான் ஆண்டவரை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது என் வலி எல்லாம் பறந்து போய்விட்டது, ஒரு அதிசயம் எனக்கு நிகழ்ந்தது என்று சொன்னார். அந்த பிரவீனாவுடைய மகனுக்காக ஜெபிக்கவும் வேண்டுதல் செய்திருக்கிறார், விண்ணப்பம் செய்திருக்கிறார். அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஏனென்றால் நீங்க கர்த்தருக்காய் நேரம் ஒதுக்குறீங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பாருங்க. இந்த ஜெயிக்கிறவனுக்கும் தோக்கிறவனுக்கும் பார்த்தீங்கன்னா இடையில் உள்ள இடைவேளை சிறிதுதான். நீங்கள் வாழ்க்கையில் தோத்து கொண்டே இருக்கீங்கன்னா, உங்களுடைய மகளுடைய திருமணம் தடைப்பட்டு பிரச்சனையினால் இருந்து கொண்டே இருக்கிறது என்றால் அது உங்களால் தான் என்பதை நினைத்து பாருங்கள். உங்கள் வளர்ப்பு எப்படி இருந்திருக்க வேண்டும், எப்படி இருக்கிறது என்று நினைத்து பாருங்கள். உங்கள் பேச்சு ஆண்டவருக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம், உங்கள் செயல் ஆண்டவருக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம், உங்களுடைய நடவடிக்கைகள் ஆண்டவருக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம். எனவே ஆண்டவர் உங்களுக்கு பிரச்சனைகளை அனுமதித்திருக்கிறார். நீங்க நினைச்சதெல்லாம் தடைப்பட்டு போயிருக்கிறது. ஏன்னா ஆண்டவரை நீங்க முன்னிறுத்தாம உங்களை நீங்க முன்னிறுத்திட்டீங்க. அதனால தான். எனவே எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவரோடு போராடுங்கள். உங்கள் போராட்டம் மனிதர்களோடு அல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு போராடி பாருங்க. இன்னைக்கு சொன்ன ஒவ்வொரு வசனங்களையும் தியானித்து பாருங்கள். ஆதியாகமம் 32:28, 1 தீமோத்தேயு 6:12, நீதிமொழிகள் 23:18, ஏசாயா 45:4, 2 நாளாகமம் 19:11, ஏசாயா 48:18 வாசித்து தியானித்து பாருங்க. அப்படி பார்ப்பீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்க பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.